கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவில் இந்த நவம்பர் மாதத்தினுடைய வாக்குத்த வசனமாக உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம்ம வாசித்த வசனம் இப்படி சொல்லுகிறது: அவரது இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவர் வலது கை என்னை அணைக்கும். ஹல்லேலூயா, ஆமேன். ஆண்டவருடைய கரம் இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்த போதுமானதாக இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். பாருங்கள், வசனம் சொல்லுகிறது போல ஆண்டவருடைய கரம் நம்முடைய தலையின் கீழ் இருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய கரம் நம்மை அணைக்கிற ஒரு கரமாக இருக்கிறது. வேதத்தில் ஒரு வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவுடைய புயங்கள் அல்லது ஆண்டவுடைய கரங்கள் நம்முடைய ஆதாரமாக இருக்கிறது. அதுதான் நம்முடைய அஸ்திபாரம். ஆண்டவுடைய கரங்கள் தான் நம்முடைய அஸ்திபாரம். அதுதான் வசனம் சொல்லுது, அநாதி தேவன் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறது போல அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த காலையில் இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை படிக்க இருந்தது. அதிலிருந்து ஒரு சில காரியங்களை இந்த காலையில் சுருக்கமாக நம்ம தியானிக்கலாம். யாக்கோபு தான் மரிக்கிற போது, தன்னுடைய முதிர் வயதில் மரிக்கிற போது அவன் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து அவன் ஆசீர்வதிக்கிறான். அதில் குறிப்பாக யோசேப்பு தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு யாக்கோபிடத்தில் போய் அவங்க பிள்ளைகளாகிய மனாசே, எப்ராயிம், இவங்க 2 பேருக்கும் தாத்தாவுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லி, தாத்தா சாகிறதுக்கு முன்பதாக இந்த 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த யோசேப்பு தன்னுடைய பிள்ளைகளை யாக்கோபிடத்துக்கு கொண்டு போகிறார். அப்பொழுது அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை நான் படிக்கும்போது இந்த வாக்குத்த வசனம் அதுக்கு பொருந்துகிறதா இருந்தது. ஆகவே அந்த சம்பவத்திலேருந்து இந்த காலவில் நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம். நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன், நீங்கள் அப்படியே வேதத்தை பாருங்கள். ஆதியா 48ஆம் அதிகாரம். நான் சொன்னது போல் முதல் வசனம் சொல்லுகிறது: உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாக இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்ட போது அவன் தன் 2 குமாரராகிய மனாசேயும் எப்ராயியும் தன்னோடு கூட கொண்டு போனான். இதோ உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு உம்மிடத்தில் வந்திருக்கிறார் என்று யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்தி கொண்டு கட்டிலின் மேல் உட்கார்ந்தான். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூஸ் எனும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோடு சொன்னார். அது சொல்லிட்டு பாருங்க, நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர், ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயிமும் மனாசேயும் என்னுடையவர்கள். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென். இந்த 5ஆம் வசனம் என்னுடைய கவனத்தை ஈர்த்தது. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த யாக்கோபு யோசேப்பை பார்த்து சொல்கிறான், நீ எகிப்து தேசத்தில் பெற்றெடுத்த இந்த 2 குமாரர்கள் யார்? அவங்க மனாசேயும் எப்ராயிமும் என்னுடைய பேர பிள்ளைங்க கிடையாது. அவங்க யார்? என்னுடைய பிள்ளைகளாகவே நான் என்ன பண்ணுறேன், அவங்கள பார்க்குறேன். எப்படி ரூபனும் சிமியோனும் என்னுடைய பிள்ளைகளோ, அதுபோல் மனாசேயும் எப்ராயிமும் என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் இதை தியானித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். என்ன அப்படின்னு சொன்னால், பாருங்கள், இந்த சம்பவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. வேதம் முழுவதும் இருக்கிற எல்லா பழைய ஏற்பாட்டு சம்பவங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. அப்போ நான் இங்கே பார்த்தபோது பாருங்கள், இந்த யாக்கோபு யாருக்கு அடையாளமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமாக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமேன். மனாசே யாருக்கு அடையாளமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். ஏன்னா மனாசே தான் முதல் பிறந்தவன் யார்? மனாசே இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறான். இப்போ எப்ராயிம் யாருக்கு அடையாளமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், எப்ராயிம் என்பவர் உங்களையும் என்னையும் குறிக்கிற ஒரு நபர். அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் எல்லாரும் யார்? சகோதரரும் சகோதரிகளுமாக இருக்கிறோம். அல்லேலூயா. வேதவசனம் சொல்கிறது, அவர் நம்முடைய மூத்த சகோதரனாக இருக்கிறார். அப்போ பாருங்கள், பிதாவாகிய தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மனாசேயும் இந்த எப்ராயிமும் என்னுடைய பிள்ளைகளைப் போல் நான் என்ன பண்ணுறேன், பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவை எப்படி பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனாக பார்க்கிறாரோ, அதே போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் தம்முடைய சொந்த பிள்ளையாக பார்க்கிறார். அல்லேலூயா, ஆமென்.
அடுத்த வசனத்தை பாருங்கள், 6ஆம் வசனத்தில், இவர்களுக்கு பின் நீ பெரும் பிள்ளைகள் உன்னுடையவர்கள், அவர்கள் தங்கள் தங்கள் சகோதரி பேரால் அழைக்கப்பட்டு அவர்களுக்குரிய பங்கு. அதுக்கு அடுத்தது அவன் வந்து மரித்த பிற்பாடு எங்கெல்லாம் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில டீட்டெயில்ஸை கொடுக்குறான். 8ஆம் வசனத்தில் பாருங்கள், இஸ்ரவேல் யோசேப்பின் குமாரரை பார்த்து இவர்கள் யார் என்று கேட்டான். யோசேப்பு தன் சகோதரரை தகப்பனை நோக்கி, இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளின குமாரர் என்றான். அப்பொழுது அவன், நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்களை என் கிட்டே கொண்டு வா என்றான். ஹல்லேலூயா. அவன் இப்போ யாக்கோபு சொல்கிறான், சரி உன்னுடைய பிள்ளைங்களை என் கிட்ட கொண்டு வா, நான் அவங்களை என்ன பண்ண போகிறேன், ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லி அவர்களை கிட்ட கொண்டு வந்தபோது என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், அவங்க 2 பேரும் அவனுடைய முகத்துக்கு முன்பாக தரை மட்டும் குனிந்து வணங்கினார்கள். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்ராயிமை தன் வலது கையினாலே இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும் மனாசேயை தன் இடது கையினாலே இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். அல்லேலூயா. ஆமென். இப்போ வந்து யாக்கோபுடைய வலது கைக்கு நேராக யார் இருக்கா? மனாசே. வலது கையில் யார் இருக்கா? மனாசே. இடது கையில் யார் நிற்கிறா? எப்ராயிம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அதாவது மூத்த பையன் வந்து வலது கரத்தில் இருக்கிறான், இளைய மகன் எங்கே இருக்கிறான்? இடது கரத்தில். இது வந்து யார் பண்ண ஒரு ஐடியா அப்படின்னு சொன்னால் யோசேப்பு. ஏன்னா முதல் பிறந்தவனுக்கு தான் வலது கையில் இருக்கிற ஆசீர்வாதம் கடந்து போனோம் அப்படின்னு சொல்லி அவர் மனாசையை அவர் யாக்கோபுடைய ரைட் ஹேண்டில் வச்சுட்டார், எப்ராயிமை லெஃப்ட் ஹேண்டில் வச்சுட்டார். ஆனால் இப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யாக்கோபு இஸ்ரவேல் மனம் அறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாக இருந்தும் தன் இடது கையை மனாசேனுடைய தலையின் மேலும் என்ன பண்ணாராம்? வைத்தார். அல்லேலூயா. அது சொல்லிட்டு சில ஆசீர்வாதமான வார்த்தைகளை அவர் பேசுகிறார். 17ஆம் வசனத்தில், தகப்பன் தன் வலது கையை எப்ராயிமினுடைய தலையின் மேலே வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியமில்லாதபடியால் எப்ராயிமினுடைய தலையின் மேலே இருந்த தன் தகப்புடைய கையை மனாசேனுடைய தலையின் மேல் வைக்கும்படி எடுத்து, என் தகப்பனை அப்படியல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேலே உம்முடைய வலது கை வைக்க வேண்டும் என்றான். அதற்கு அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு என்ன பண்ணோம் தெரியும், என் மகனே எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான். அல்லேலூயா. அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்களாய் மாறுவார்கள் என்று சொல்லி யாக்கோபு ஆசீர்வதிக்கிறான். அல்லேலூயா. ஆமென். இப்போ எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 2 கரங்கள், ஒன்று இடது கை, ஒன்று வலது கை. சரியா? இப்போ வந்து யாக்கோபு எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னா, வலது கை எடுத்து யார் மேலே வைக்கிறாரு? எப்ராயிம். எப்ராயிம் யாரை குறிக்கிறாரு? உங்களையும் என்னையும், நம்மளை குறிக்கிறவர் தான் யார்? எப்ராயிம். இப்போ பிதாவாகிய தேவன் தம்முடைய வலது கரத்தை எடுத்து யார் மேலே வைக்கிறாரு? நம்ம மேலே வைக்கிறாரு. இடது கையை எடுத்து யார் மேலே வைக்கிறாரு? மனாசேயை குறிக்கிறதான இயேசு கிறிஸ்துவ மேலே என்ன பண்ணுறாரு? வைக்கிறார். இப்போ பாருங்கள், இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்துவிலும் நாம் எப்படி பெருகுவோமா? அதிகமாய் பெருகுவோம். அதனால்தான் யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அல்லேலூயா. அவன் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியையும் செய்வான், ஆனால் அடிஷ்னலாக என்னை விட பெரிய காரியங்களையும் அவன் என்ன பண்ணுவான்? செய்வான். அப்போது நீங்களும் நானும் எப்ராயிமுக்கு சமமாக ஒப்பாக இருக்கிறோம். அப்போ யாக்கோபாகிய பிதாவாகிய தேவன் இந்த எப்ராயிமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னால், இவன் மூத்தவனை காட்டிலும் மிகவும் அதிகமாய் பெருகுவான். அல்லேலூயா. ஆமென். நான் விசுவாசிக்கிற இந்த நவம்பர் மாதத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை நம்ம ஒவ்வொருடைய குடும்பத்திலும் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஆமென். மந்தைகள் பெருகிறது போல மனிதர்களே உங்களுக்குள்ள நான் என்ன பண்ணுவேன்? பெருக செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறார். ஆகவே இந்த நவம்பர் மாதம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தின் மாதமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். அதை நீங்கள் விசுவாசிக்கணும். வசனம் சொல்வது, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை என்ன பண்ணுவான்? செய்வான்.
அப்போ இந்த ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறணும்னா நம்ம ஒரு காரியத்திலேருந்து விலகவே கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் வார்த்தையை என்ன பண்ணணும்? விசுவாசிக்கிறோம். நான் நம்புகிறேன் இந்த மாதம் என் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தின் மாதமாக என்ன பண்ண போகுது? மாறப்போகுது. ஒருவேளை இன்னைக்கு இந்த 1ஆம் தேதி என் வாழ்க்கையில் பெருக்கத்துக்கு எதிர்மறையாக என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் நான் வந்திருக்கிறேன், ஒன்றுமே இல்லாமல் ஒரு 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 பைசா கூட இல்லாமல் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். அல்லது எங்கள் குடும்பத்தில் நாங்கள் நினைக்கிற ஒரு நல்ல அற்புதமான காரியம் இன்னும் நடக்காமல் இன்னும் இருந்த நிலைமையிலேயே நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற நிலைமையில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்க ஒரு ஆசீர்வாதம் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவை விட நம்ம பெரிய காரியங்களை நம்மளால் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். எப்பொழுது அப்படி சொன்னால், நாம் விசுவாசிக்கும் போது. நம்ம விசுவாசித்தா எண்ணிலும் பெரிய காரியங்களை கிரியைகளை என்ன பண்ணுவான்? செய்வான்னு ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறபடினால நம்ம விசுவாசித்தா நிச்சயமாக இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை பெருக்கத்துக்குள்ளே கொண்டு போவார் என்கிறதுல சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். நிச்சயமாக இந்த காலவெளியில் நீங்கள் எதிர்பாருங்க, இந்த நவம்பர் மாதத்தில் என் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, அவன் பெரிய கிரியைகளை நான் பார்க்க போகிறேன். ஆண்டவருடைய பெரிய கிரியைகள் என்னுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் நடக்கிறத இந்த 11ஆம் மாதத்தில் நான் பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா, ஆமீன். அடுத்தது பாருங்கள், அதே 48ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் இப்போ வாசிக்கிறோம். இவ்விதமாக அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் உன்னை எப்பிராயீமை போலவும் மனாசேயை போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேலர் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எப்பிராயீமை மனாசேக்கு முன்னே வைத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பிராயீமை எதுக்கு முன்னாடி வச்சாரா? மனாசேக்கு முன்னாடி வச்சாராம். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்கள், இந்த சம்பவத்திலிருந்து ஒரு அருமையான ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். எப்படி இந்த யாக்கோபு எப்ராயிமுக்கு முதலிடம் கொடுத்தாரோ, மனாசேயை பின்ன தள்ளினாரோ, அதுபோல் இந்த காரியத்தை ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு செஞ்சிட்டார். நான் இனிமேல் செய்ய போகிறேன்னு நான் சொல்ல போகிறதில்ல, ஏற்கனவே செஞ்சிட்டார். எப்போ செஞ்சார்னா, சிலுவையில் அதை செய்து முடித்தார். ஹல்லேலூயா, ஆமென் என்று சொல்லி எப்ராயிமை மனாசேக்கு முன்னே வைத்தானா அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி சொன்னால், எப்ராயிமுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாராம். எப்ராயிமுக்கு என்ன கொடுத்தாரு? ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், முதல் உரிமை. யாருக்கு தான் முதல் உரிமை கொடுக்கப்படணும்? மனாசே. ஏன்னா அவன் தான் முதல் பிறந்த பையன், அவன் தான் சேஷ்ட புத்திர பாகத்துக்கு சுதந்திரவாளி. ஆனால் இப்போது யாக்கோபு என்ன பண்ணிடுறாருன்னா, மனாசையை பின்னாடி தள்ளி எப்ராயிமை முன்னே வைக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இதை தான் நம்ம ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தில் இப்போ வாசிக்கிறோம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்கள், ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலைவேளையில் ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எனக்காக தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுக்க ஒருவர் துணிவார் என்று சொன்னால், எனக்காக எல்லாவற்றையும் நிச்சயமாக கொடுப்பார். ஹல்லேலூயா. அது அருளாதிருப்பது எப்படின்னு ஒரு கேள்வியோடு முடிச்சிருக்கிறாங்க. ஆனால் யாருக்கு அது கொடுக்கப்படும்னா, இந்த அறிவுள்ளவர்களுக்கு, இந்த வெளிப்பாடு உள்ளவங்களுக்கு தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். வெளிப்பாடு இருக்கணும். பாருங்கள், என்ன வெளிப்பாடு இருக்கணும் அப்படி சொன்னால், எனக்காக இயேசு கிறிஸ்துவ சொந்த குமாரனையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் எனக்கு அருளாதிருப்பது எப்படி? நிச்சயம் கொடுப்பார். ஏன்னா என்ன அவருக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக என்ன பண்ணியிருக்கிறார்? வைத்திருக்கிறார். எப்படி? நான் அவருடைய கண்ணின் மணியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய கண்ணுக்குள்ளே நம்மளை வச்சிருக்கிறாராம். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவை விட அதிகமாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக மனாசே ஆகிய இயேசு கிறிஸ்துவையே பலியாக சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு? ஒப்பு கொடுத்துட்டார். அப்போ எந்த அளவுக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் நேசித்திருப்பார்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், ஆண்டவர் என்னை நேசிக்கிறது இல்லை, ஆண்டவர் என்னை மறந்துட்டார், ஆண்டவர் என்னை ஏதோ ஒரு கைவிட்டார் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் பாருங்கள், வசனம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்துவை விட அதிகமாக கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அவருக்கு முன்பாக நம்மை வைத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா, ஆமாம். எவ்வளவு நல்ல ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் பாருங்கள். அதனால தான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்த வசனம் சொல்ல, அவருடைய இடது கை என்னுடைய தலையின் கீழ் இருக்கும், அவள் வலது கரை என்னை அணைக்கும்.
பாருங்கள், ஆண்டவருக்கும் எனக்கும் இடையில எந்த டிஸ்டன்ஸும் கிடையாது. கட்டி பிடிச்சா நடுவில் என்ன டிஸ்டன்ஸ் இருக்குமா? இருக்காது. அவரோடு கூட அவர் நம்ம முன்பாக வைத்திருக்கிறார். நம்ம சங்கீதத்தில் தாவீது இப்படி சொல்லுவான், என்ன சொல்லுவான்? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையினால் நான் என்ன பண்ண மாட்டேன், அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லுவான் தாவீது. ஆனால் பிதாட்ட போயிட்டு வசனத்தை சொல்லுங்கன்னு சொன்னால் அவர் உங்கள் பேரை என் பேரை சொல்லுவார். என்ன சொல்லுவார்? கோகுலை என் முன்னாடி வைத்திருக்கிறேன், பிரேமை என் முன்னாடி வைத்திருக்கிறேன், ரெஜினா சிஸ்டரை என் முன்னாடி வைத்திருக்கிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பேரையும் அவர் என்ன பண்ணுவார், சொல்லுவார். மனாசேக்கு முன்பதாக எப்ராஹிமை யாக்கோபு நிறுத்தினான். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு அந்த தைரியம் உங்கள் எல்லாருக்கும் இருக்கணும். ஆண்டவர் எனக்கு முதலிடம் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நான் ஜெபித்தா நிச்சயம் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு, அந்த வெளிப்பாடோடு கூட நம்ம ஜெபிக்கணும், அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஏனோ தானும் ஜெபிக்கக்கூடாது. சரி ஜெபம் பண்ணி பார்க்கலாம், நடந்துச்சுன்னா லக்கு, இல்லைனா வேற யார்ட்டையாச்சும் சொல்லி என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். அப்படி கிடையாது. நிச்சயமாக எனக்கு அருளுவார். ஏன்னா என்னை கர்த்தர் அவருக்கு முன்பாக என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியத்தை இந்த வாசித்து கொண்டிருக்கும்போது ஒரு காரியத்தை பார்த்தேன். அது என்ன வசனம் அப்படின்னு சொன்னால் 1 நாளாகமம் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கலாம். 1 நாளாகமம் 27:14. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இங்கே பாருங்கள், இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் மறுபடியும். 11ஆவது மாதத்தின் 11ஆம் சேனாபதி எப்ராயிம் புத்திரரில் பெனாயா என்னும் பிரத்தோனியன், அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஆமென். இங்கே பாருங்கள், தாவீதுடைய மிலிட்ரியை அவனுடைய இராணுவத்தை அவன் 12 வகுப்புகளாக அவன் பிரித்தான். எத்தனை வகுப்பு? 12 வகுப்பு. தாவீதுக்கு அவனுடைய இராணுவத்தில் 12 டிவிஷன்ஸாக வச்சுருந்தான். அதில் 11ஆவது வகுப்பில் எப்ராயிம் புத்திரரில் பெனாயா என்று சொல்லக்கூடிய ஒரு சேனாபதி இருந்தான். பெனாயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேனாபதி. இன்றைக்கி நம்ம எத்தனாவது மாதத்தில் இருக்கிறோம்? 11ஆவது மாதத்தில் இருக்கிறோம். 11ஆவது மாதத்தில் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதுங்க? எப்ராயிம் புத்திரனாகிய பெனாயாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். பெனாயா என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படி சொன்னால், built by the Lord, Yahweh has built, அல்லது கர்த்தர் கட்டுகிறவர், கர்த்தரால் கட்டப்படும். ஹல்லேலூயா, built by the Lord, இது கர்த்தரால் கட்டப்பட்டது. பெனாயா என்ன அர்த்தம்? இது கர்த்தரால் கட்டப்பட்டது, கர்த்தர் கட்டுகிறவர். இந்த நாளிலே பாருங்கள், எப்ராயிம் என்று சொல்லும்போது உங்களையும் என்னையும் குறிக்கிற ஒரு வார்த்தை என்று சொல்லி சொன்னேன். இந்த 11ஆவது மாதத்தில் நான் தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வீட்டை அவர் கட்டப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நிச்சயமாக நம்ம விசுவாசிக்கலாம். இதை வாசிக்கும்போது கர்த்தர் நிறைய வெளிப்பாடுகளை கொடுத்த நேரம் இல்லை, அதுக்குள்ளே 6 மணி ஆயிடுச்சு. ஒரு கொஞ்சம் அவுட்லைன் மாதிரி நான் சொல்லிட்டு போகிறேன். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்தில் அநேகருடைய குடும்பங்களை கர்த்தர் கட்டப்போகிறார். ஹல்லேலூயா. எழுத்தின்படி உங்களுடைய வீட்டை கர்த்தர் கட்டப்போகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் சொந்த வீடு இல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். பெனாயா என்று சொன்னால் the Lord has built by the Lord, கர்த்தர் கட்டினார். அதனால தான் 127ஆம் சங்கீதம் வாசிக்கிறோம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுவதும் பிரயாசம் விருதா. நம்ம எவ்வளோ பிரயாசம் எடுத்தாலும் வீட்டை என்ன பண்ண முடியாது, கட்ட முடியாது. ஆனால் கர்த்தர் கட்டுவார் என்று சொன்னால் நிச்சயம் அது நமக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஆமென். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் அவர்களை கொண்டு போய், யாத்திராகமம் 15:17, நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாக்கிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை என்ன பண்ணுவீர், நாட்டுவீர். ஹல்லேலூயா. He establishes his people in a divinely prepared place. ஆண்டவர் நமக்காக தெய்வீகமாக ப்ரிப்பேர் பண்ண, நமக்காக உருவாக்கின, ஆயத்தப்படுத்தின இடத்துல கர்த்தர் நம்மை நாட்டப் போகிறார், கட்டப்போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில்
தாவீதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன், இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். அல்லேலூயா. நான் தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், இந்த வசனத்தை அப்படியே நான் தீர்க்கதரிசனமாக படிக்கிறேன் பாருங்கள், கேளுங்க. கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறார். அல்லேலூயா. நம்புறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களுக்காக ஒரு வீட்டை உண்டு பண்ண போகிறார். அல்லேலூயா. என்று சொன்னால் நீங்களும் நானும் எப்ராயிமாக இருக்கிறோம். நாம் அவருக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறபடினால இயேசு கிறிஸ்துவை விட நமக்கு அவர் முன்னுரிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்திருப்பார் என்று சொன்னால் இந்த வீட்டை கொடுக்கறது அவருக்கு ஒரு லேசான காரியம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவட்டவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரங்களாக்கி உன் பல கனிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாய் மாற்றுவேன். அல்லேலூயா. ஆமேன். பாருங்க, ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை கட்டும்போது என்னென்ன இடங்கள்லாம் சாம்பலாக இருந்ததோ அதெல்லாம் கர்த்தர் சிங்காரமாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமேன். மாத்திரமல்ல, இந்த எப்ராயிம் அப்படின்னு சொன்னாலே எதனால இந்த எப்ராயிமுக்கு யோசேப்பு எப்ராயிம்னு பேர் வச்சான் அப்படின்னு சொன்னால் 41ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் அவர் சொல்லுகிறார், 52ஆம் வசனம், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பேரிட்டான். அல்லேலூயா. ஆமென். பாருங்கள், இந்த மாதத்தில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் எந்த இடத்துல சிறுமைப்பட்டிருந்தீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கட்டப்போகிறார். அல்லேலூயா. ஆமென். ஒருவேளை உங்கள் தெருவுடைய பேரை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்கள் தெருவுடைய பேர் திருவிக்கா நகர் அப்படின்னு இருந்ததுன்னா இப்படி படிக்கணும், நான் திருவிக்கா நகரிலே சிறுமைப்பட்டிருந்த என்னை தேவன் பழுக பண்ணினார். அல்லேலூயா. ஆமென். முதல் தெரு, உங்கள் தெரு பேர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த பேரை சொல்லி நீங்கள் சொல்லணும், இந்த தெருவில், இந்த இடத்துல, இந்த கிராமத்தில் சிறுமைப்பட்டிருந்த என்ன கர்த்தர் பழுக பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நிச்சயமாக அதை செய்வார். நீங்கள் பயப்படாதீங்க. இந்த கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அதை நீங்கள் கண்மூடித்தனமாக ரெண்டு நினைவுகள் இல்லாமல் நீங்கள் கண்மூடித்தனமாக அதை நம்புவீங்கன்னா அதை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். 2 காரியங்கள். முதலாவது, ஒருவேளை எங்கள் ஆல்ரெடி வீடு இருக்கையா, சொந்த வீட்டெலாம் இருக்குது, எனக்கு எதுக்கு திருப்பி ஆண்டவர் வீடை கட்ட போகிறான்னு நினைக்காதீங்க. சொந்த வீடு இருந்தால் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். அல்லேலூயா. ஆமென். குடும்பத்தை கட்டுவார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கட்டுவார். நீங்கள் செய்கிற தொழிலை கர்த்தர் கட்டுவார். அல்லேலூயா. ஆமென். அது துளிர்க்க செய்வார். வசனம் சொல்லுகிறது பாருங்கள், 41ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுவார், சிறுமைப்பட்டிருந்த தேசம். உங்கள் குடும்பத்தில் எந்தெந்த இடங்கள்லாம் நீங்கள் சிறுமையை அனுபவித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை பொருளாதாரத்தில் நீங்கள் சிறுமை அனுபவித்து கொண்டிருக்கலாம். ஒரே பண பற்றாக்குறை நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அதே இடத்துல சிறுமைப்பட்ட அதே பொருளாதாரத்தில் கர்த்தர் உங்களை பழுக செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இதை சொல்லும் போது நீங்கள் ஆமேன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த வருஷம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்த வசனம் என்னென்னா, நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீங்க, ஆனாலும் வாய்க்கால்கள் தண்ணீரால் என்ன பண்ணப்படும்? நிரப்பப்படும். பாருங்கள், வறுமையில் இருக்கிற என்ன எப்படி கர்த்தர் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் நமக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கலாம், ஆண்டவருக்கு அது கேள்விக்குரிய கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா அவர் காற்று இல்லாத இடத்துல, மழை இல்லாத இடத்துல தண்ணீரை வர வைக்கிற தேவன். 10 மாதமாக எவ்வளோ நீங்கள் பிரயாசப்பட்டு முயற்சி செய்தும் நடக்காத காரியங்களை கர்த்தரே கட்டுகிறவர். த லார்ட் ஹஸ் பில்ட். எப்ராயிம்னா கர்த்தரே கட்டுகிறவர். அவர் செஞ்சார்னா எந்த ஒரு மூலத்தனமும் தேவையில்லை. கரெக்டாக கர்த்தர் நம்முடைய கரங்களை எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்ப்பார். அல்லேலூயா. ஆமென். யோசியா 10ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, எப்ராயிம் நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கடாரியாய் இருக்கிறான். ஓசியா 10:11. ஆனாலும் நான் அவன் அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன். எப்ராயிம் கழுத்தில் என்ன வச்சிருக்கிறாரு? நுகத்தடி. அந்த ஓசியா முன்னாடி இருக்கிற எல்லா அதிகாரத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த எப்ராயிம் செஞ்ச எல்லா வண்டவாளம் தண்டவாளம் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? எழுதியிருக்கிறார். நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ நல்லவன் இல்லை இந்த ஓசியா, சரி இந்த எப்ராயிம். இந்த ஓசியாவில் முன்னாடி பார்த்த எவ்வளோ வசனங்களில் எவ்வளோ கேவலமான காரியங்கள்லாம் இந்த எப்ராயிம் செய்திருக்கிறான்னு சொல்லி வாசிக்கிறோம். பாருங்கள், இங்கே வசனம் சொல்லுகிறது, அவனுடைய அழகான கழுத்தின் மேலே ஆண்டவர் என்ன வச்சுருக்கிறாரா? நுகத்தடியை வச்சுருக்கிறார். நுகத்தடினா என்னது? அந்த மாடு மேலே வைப்பாங்க தெரியுமா? அந்த ஒரு
கொம்பு மாதிரி வச்சுருப்பாங்களே, அது வைக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டா நடக்கும். எவ்வளோ வெயிட் அது கழுத்து மேலே வச்சா எல்லா சுமையும் தன்னுடைய தோள் மேலே இழுத்துட்டு போய் எல்லா வேலையும் அது தானாக என்ன பண்ணுது, செய்யுது. இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கோன்னு நினைக்கிறேன். தலையின் கீழ் இருக்கும் எந்த கை? இடது கை தலையின் கீழ் இருக்கும். அப்படி சொன்னால் தலையின் கீழே என்ன இருக்குது? கழுத்து தான் இருக்குது. ஏன் ஆண்டவர் தலை கீழே கையை வைக்கிறேன்னு சொல்கிறாருன்னா, எப்ராயிமுடைய கழுத்தில் என்ன இருக்குது? நுகத்தடி இருக்குது. நிறைய நுகத்தடி, அந்நிய நுகத்தடி. சில தேவையில்லாத காரியத்தில் போய் சிக்கிக்கிட்டு தேவையில்லாத கஷ்டத்தை அனுபவிக்கிறது, இதெல்லாம் என்னது? நுகம். எவ்வளோ பாரங்களை வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், அதெல்லாம் இந்த 11வது மாதத்தில் கர்த்தர் எடுத்து போட போகிறார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் இந்த நுகத்தடியை வைத்தேன்னு சொன்ன ஆண்டவர் 11ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை சொல்லுகிறார், நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். அல்லேலூயா, ஆமென். எப்ராயிம் என்ன தெரியாமல் போயிடுச்சுன்னா, ஆண்டவர் என்னை குணமாக்குகிறவர் என்பதை அறியாமல் போய்விட்டான். அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்கிறேன், நம்ம எப்ராயிமை போல, இங்கே சொல்லப்பட்ட எப்ராயிமை போல இருக்கக்கூடாது. இந்த எப்ராயிம் எப்படிப்பட்டவனாக இருந்தானா, என்னை குணமாக்குகிறவர் என்கிறத அறியாமல் இருந்தான். ஆனால் இன்னைக்கு நமக்கு ஒரு அறிவு இருக்கணும். இந்த நவம்பர் மாதத்தில் கர்த்தர் என்னை குணமாக்குகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை குணமாக்குகிறவர், கர்த்தர் என்னை குணமாக்குகிறவர். ஒரு ஒரு உயிருள்ள சாட்சி இங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நேற்று தினத்தில் அருமையான சிஸ்டர் ஜெனிஃபர் வந்து அவங்க கூட வேலை செய்கிற ஒரு சிஸ்டருடைய குழந்தை வந்து பிறந்து ஒரு சில நாட்கள் தான் ஆகுது. அவங்களுக்கு லேட் மேரேஜ் ஆகி ரொம்ப வயசாகி பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு மூச்சு விட முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வென்டிலேட்டரில் வச்சுருந்தாங்களாம் பிறந்த குழந்தைய. நம்ம எல்லோரும் உபவாச கூடத்தில் சபையாராக நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபித்தோம் இல்லையா? எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜெபித்தோம். நான் அந்த ஜெபம் நடக்கும்போதே யோசித்தேன், இந்த ஜெபத்தில் எல்லாரும் ஒருமனப்பட்டிருக்கிறாங்களே, நிச்சயமாக கர்த்தர் அற்புதத்தை செய்வார். சர்ச்சு முடிஞ்சு நீங்கள்லாம் எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டோம். நான் அடுத்த ஒரு 2 அல்லது 3 மணி நேரத்தில் சிஸ்டர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. எந்த குழந்தை வந்து அந்த வென்டிலேட்டரில் வச்சுருக்கிறேன்னு சொன்னாங்களோ அந்த வென்டிலேட்டர்லேருந்து எடுத்து இப்போ அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா, ஆமென். நமக்கு ஒரு அறிவு இருக்கணும், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா நம்மை குணமாக்குகிறவர். அல்லேலூயா. நம்முடைய கழுத்தின் மேல் எவ்வளோ பெரிய நுகத்தடி இருந்தாலும் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் நம்மை குணமாக்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நவம்பர் மாதத்தில் உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் யாருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், அவர் நம்மை குணமாக்குகிற தெய்வம். அல்லேலூயா, நம்மை குணமாக்குகிற தெய்வம். அதனால தான் பாருங்கள் 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் கையில்கிறாள் நான் அவர்களை இழுத்தேன். அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்கிறார் 8ஆம் வசனத்தில், எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். இந்த காலவில் ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், 10 மாதமாய் நடத்தின தேவன் உங்களை என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், மனாசேக்கு முன்னாடி நான் உன்னை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீ எவ்வளோ விசேஷித்தவான்ங்கிறத நீ அறிந்து கொள். இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் எவ்வளோ விசேஷித்தவான்கள் என்கிறத நீங்கள் அறியாமல் இருந்தீங்கன்னா இந்த காலவில் இந்த செய்தி அதை உங்களுக்கு தெளிவுபடுத்தட்டும். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை என்னுடைய சொந்த குமாரனை கூட கொடுத்துட்டு நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி என்னுடைய சொந்த குமாரனையே ஒப்பு கொடுத்தவன் இந்த சாதாரண பிரச்சனையை நான் எப்படி மாற்றாமல் இருக்க முடியும், நான் எப்படி உன்னை கைவிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒருவேளை கண்ணீரோடு கூட இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கிறார், நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். அல்லேலூயா, ஆமென். எரேமியா 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் எப்படி சொல்லுகிறார், அதே 8ஆம் அந்த ஓசியா 11:8 பாருங்கள், கடைசியில் சொல்கிறாரு, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. ஆண்டவர் நம்ம மேலே பரிதாபப்படுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வந்து மனிதர்கள் நம்ம மேலே பரிதாபப்பட மாட்டாங்களான்னு பார்த்துட்ருக்குறோம், ஏங்கிட்டு இருக்கிறோம். மனிதர்கள் உங்கள் மேலே பரிதாபப்பட்டால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை மனாசேக்கு முன்பாக நிறுத்தின ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பரிதாபங்கள் உன்மேல் ஏகமாய் பொங்குகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம பார்த்து பரிதாபப்படுறாராம்.
என் கழுத்தில் நுகத்தை சுமந்து கொண்டிருக்கிறானே, இவனை நான் எப்படியும் என்ன பண்ணக்கூடாது, கை விட்டுடக்கூடாது, இவனை கைப்பிடித்து நடத்தணும், இவனை குணமாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மேல் ஏங்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எரேமியா 31:20 பாருங்கள், எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன், அருமையான குமாரத்தி அல்லவா. நம்ம எல்லாரும் யார் ஆண்டவருக்கு அருமையான குமாரர்கள். ஹல்லேலூயா. அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா. அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகியால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நவம்பர் மாதத்தில் கர்த்தர் நமக்கு இறங்குகிற மாதம் இது. ஹல்லேலூயா. நமக்காக உருக்கமாய் இறங்க போகிறார். நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போகிறது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டப் போகிறார், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை குணமாக்குகிறவர் என்கிறதை நீங்கள் விசுவாசித்தால் போதும், கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இறங்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறதற்கு யாக்கோபு ஒரு காரியத்தை செய்ய சொன்னான். என்ன அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் 48 சொல்லுகிறான் யாக்கோபு, அப்பொழுது அவன், நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்களை என் கிட்ட கொண்டு வா என்றான். யாக்கோபு சொல்கிறான் யோசேப்பை பார்த்து, நான் இந்த எப்ராயிமையும் மனாசையும் ஆசீர்வதிக்கணும்னா அவர்களை என் கிட்ட என்ன பண்ண சொல்லு, வர சொல்லு, கொண்டு வா, கிட்ட கொண்டு வா. யாக்கோபு 4:8 வாசிக்கிறோம், தேவனிடத்தில் சேருகிறவன் தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். தேவனிடத்தில் கிட்ட வாங்க, அப்பொழுது அவர் உங்ககிட்ட வருவார். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். சொல்லிட்டு சொல்கிறார், எப்படி நம்ம ஆண்டவரிடத்தில் சேர முடியும், எப்படி ஆண்டவரிடத்தில் கிட்ட வர முடியும். அன்றைக்கி அவங்க எல்லாம் லிட்டரலாக இருந்தாங்க, அதனால் யாக்கோபு கிட்ட வர சொன்னார். இன்றைக்கி நம்ம எப்படி ஆண்டவர் கிட்ட போக முடியும் அப்படின்னு சொன்னால், அதே யாக்கோபு 4:8 சொல்லுகிறது, பாவிகளே உங்கள் கைகளை என்ன பண்ணுங்க, சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை என்ன பண்ணுங்க, பரிசுத்தமாக்குங்கள். உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இருமனம் உள்ளவர்கள் இருதயத்தை என்ன பண்ணுங்க, பரிசுத்தமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே மனதாக இருக்கணும். கர்த்தர் தெய்வமானால் அவரை பணிந்து கொள்ளுங்க, பாகால் தெய்வமானால் பாகாலை பணிந்து கொள்ளுங்க. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நிச்சயம் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார்னு என்ன பண்ணணும், ஒரே மனதாக இருக்கணும். அதனால தான் தாவீது சொல்கிறான், கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன் அதையே நாடுவேன். அல்லேலூயா. நான் எதை ஆண்டவர்கிட்ட கேட்டேனோ அதையே நான் என்ன பண்ணுவேன், நாடுவேன். அல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த காலவில் நீங்கள் இருமனம் உள்ளவர்களாக இல்லாமல் விசுவாசத்தில் ஒரே மனதுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். சங்கீதம் 67. சங்கீதம் 67. கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எப்ராயிமின் தலையின் பலன், யூதா என் நியாய பிரமாணிகன். அல்லேலூயா. அவன் எப்ராயிம் என் தலையின் பலன். ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு அப்படி சொன்னால், எப்ராயிம் ஆல்சோ இஸ் த ஹெல்மெட் ஆஃப் மை ஹெட். எப்ராயிம் யாரா? ஹெல்மெட்டா. நம்ம தலையின் பலன்னு போட்டிருக்கோம், ஆனால் ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குது, என்னுடைய தலையினுடைய ஹெல்மெட்டு. எப்ராயிம் என்னுடைய தலையினுடைய ஹெல்மெட். ஏன் அப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருக்கும் தெரியும், எபேசியர் 6:18 பார்க்குறோம், ரட்சிப்பு என்னும் தலை சீரா, அதுதான் நம்முடைய ஹெல்மெட். அப்போ அந்த தலைக்குள்ளே தான் என்னெல்லாம் ஓடுது அப்படின்னு சொன்னால், எண்ணங்கள் ஓடுது. அப்போ ஆண்டவர்கிட்ட கிட்டி சேரணும்னா ஒரே மனம் உள்ளவர்களாய், என் தேவன் எனக்காய் நிச்சயம் இதை என்ன பண்ணுவார், செய்வார், என்னை அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் என்னை குணமாக்குகிறவர் என்கிறதை நான் அறிந்திருக்கிறேன், என்னை கட்டுகிறவர் என்கிறதை அறிந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரே மனம் உள்ளவர்களாய் ஆண்டவரிடத்தில் சேரும்போது தான் நம்ம ஆண்டவரிடத்தில் அற்புதத்தை செய்ய முடியும். அதே யாக்கோபில் நம்ம வாசிக்கிறோம், நம்ம அவிசுவாசமாக அது செய்வாரா செய்ய மாட்டாரான்னு சொல்லி நம்ம சந்தேகத்தோடு கேட்டால் அவன் தேவனிடத்துலேருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாது இருக்க கடவன். நீங்கள் சந்தேகத்தோடு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நடக்காது. ஒரே மனம் உள்ளவர்களாக நீங்கள் ஆண்டவத்தில் போய் கேட்டு பாருங்கள், அதை நிச்சயம் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இந்த காலவில் ஆண்டவத்தில் சேருகிற வழி ஒரே ஒரு வழி தான், ஒரே மனதுள்ளவர்களாய், இருமனம் உள்ளவர்கள் அல்ல, ஒரே மனம் உள்ளவர்களாய் நான் ஜெபித்தா இதுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். இந்த மாதத்துலேயே ஆண்டவர் எனக்கு அந்த அற்புதத்தை செய்வார்.
இன்றைக்கே செய்வார். அப்படிப்பட்ட ஒரே மனதோடு கூட நீங்கள் போய் ஜெபம் பண்ணி பாருங்கள். கர்த்தர் இந்த காலவெளியில் உங்களோட வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமீன். ஆகவே தான் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? அவருடைய இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவருடைய வலது கை என்னை அணைக்கும். ஹல்லேலூயா, ஆமீன். ஆகவே இந்த வார்த்தைகளின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வார்த்தைகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்க. ஒருவேளை நீங்கள் கேட்டு மறந்து போயிருக்கலாம். நீங்கள் மறுபடியும் அது கேட்கும்போது உங்களுடைய விசுவாசம் இன்னும் அதிகரிக்கும். அதை கர்த்தர் நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் செய்து முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமீன். ஆகவே கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வார்த்தைகளுக்கு நம்மை அர்ப்பணிக்கலாம். எல்லா இடங்களில் முழங்கால் படிட்டு ஆண்டவர் நோக்கி பார்ப்போம்.